தாத்தா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், கோவிக்கக்கூடாது. எனக்கு சொல்லவே தயக்கமாக இருக்குது. அதான் யோசனை பண்ணுறேன் தாத்தா. என்னப்பா இப்படி சொல்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கோவம் எதுவும் வராது உன் மேலே, சொல்லுப்பா. தாத்தா, இன்னைக்கு அண்ணன் பையனை பார்த்தேன் தாத்தா. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அண்ணனையும் பார்த்தேன் தாத்தா. ஒரே அதிசயமாக ஆச்சரியமாக இருந்துச்சு தாத்தா. என்னப்பா சொல்கிற? எனக்கு இது ஆச்சரியமாக தெரியல. எப்படி இது ஒரே நாளில் இவங்க ரெண்டு பேரும் நீ பார்த்த, இத்தனை வருஷமாக பார்க்காதவங்க இன்றைக்கி திடீர்னு உன்னை எப்படி சந்திச்சாங்கப்பா? ஆமாம் தாத்தா, இன்றைக்கி ரெண்டு பேரையுமே சந்தித்தேன். ரெண்டு பேருமே நம்ம எல்லோரும் குடும்பமாக வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசுலேருந்து ஆசையை சொன்னாங்க தாத்தா. என்னப்பா இது, ஒன்றுமே எனக்கு புரியலையே. அன்றைக்கி பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு உங்கள் அண்ணன். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாரு. இது எனக்கு என்னமோ சரியாகவே தோணலையப்பா. ஆமாம் தாத்தா, ரொம்ப மனம் உருகி அண்ணன் பேசினார். அண்ணன் பையன் பேசும்போதும் அதே மாதிரி மனம் ரொம்ப உருகி பேசினாங்க. சரிப்பா, ஆனால் எனக்கு இது என்னமோ நம்ப முடியலை. மனசு எடுத்துக்கவும் தயாராக இல்லைப்பா. இது என்னமோ சந்தேகமாக இருக்குப்பா. அப்படியா தாத்தா சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீ யார்கிட்டையாவது உனக்கு கிஃப்ட் கிடைச்சதை பற்றி சொன்னியா? உங்கள் அண்ணன் பையன்கிட்ட இல்லை உங்கள் அண்ணங்கிட்ட சொன்னியாப்பா? இல்லையே தாத்தா, அண்ணங்கிட்டேயோ அண்ணன் பையன்கிட்டேயோ கிஃப்ட் கிடைச்சதை பற்றி எதுவுமே சொல்லலையே தாத்தா. ஓ அப்படியாப்பா, சரி. இதுக்கு முன்னாடி கிஃப்ட் கிடைச்சதை பற்றி யார்கிட்டையாவது சொன்னியாப்பா? எனக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா. தாத்தா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது தாத்தா. சித்தப்பா பையனை பார்க்கும்போது நான் இந்த கிஃப்ட்டு கிடைச்சதை பற்றி சொன்னேன் தாத்தா. இங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுமேன்னு சித்தப்பா பையன் சொன்னப்போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப கிஃப்ட்டு கிடைச்சிருக்குன்னு நான் சொன்னேன் தாத்தா. ஓ, இப்போ எனக்கு புரியுதுப்பா. இந்த தகவல் கிஃப்ட்டு உனக்கு கிடைச்ச தகவல் ஒருவேளை உங்கள் அண்ணனுக்கும் அண்ணன் பையனுக்கும் போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாத்தா, எனக்கு புரியுது தாத்தா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இன்றைக்கி அண்ணன் பையனும் இந்த கிஃப்ட்டு எனக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பணத்துக்காக தான் வர்றாங்க, நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு வர்றாங்கன்னு சொல்ல வர்றீங்க, அப்படி தானே தாத்தா? ஆமாப்பா, நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியப்பா. தாத்தா, பரவாயில்ல தாத்தா. நம்ம சொந்தங்கள்லாம் நம்மக்கிட்ட நெருங்கி வரும்போது அவங்க மேலே சந்தேகப்படுறது இயற்கை தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் தாத்தா. அவங்க நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னா, நல்லவங்களாகவே நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா, அதை விட பெரிய அற்புதமான கிஃப்ட்டு நமக்கு வேறு எதுவும் இல்லை தாத்தா. ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. என்ன தாத்தா சொல்கிறீங்க? சரிப்பா, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா. அது ஒன்றும் தப்பு இல்லை தான். ஆனால் நம்மளுடைய அமைதியும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இவங்க கெடுத்துடாத மாதிரி இருக்கணும்ப்பா. ஆனால் இவங்க எல்லோரும் நல்லபடியாக நம்மளோட சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா.